புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு உதவும் வகையிலான கையேட்டை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டிற்கான கல்வியியல் பட்டப்படிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. நிகழ்கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்து தேவையான சான்றிதழ்களை நகல்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் என கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான கல்வி தகுதிகள், அதற்கான கட்டண விவரம் உள்ளிட்டவை அடங்கிய கையேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மேலாண் இயக்குனர் மாறன், நிர்வாகி சாரங்கபாணி, கல்லூரி முதல்வர் தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்துக்களை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்துக்களை விமர்சித்த ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பாஜக இளைஞரணி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் வாயிலில் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரிஹரன் இளங்கோவன் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GN ராஜசேகரன் கலந்து கொண்டார். இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் VMCV கணபதி உட்பட மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி சார்பில் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த திங்கட்கிழமை பாராளுமன்றத்தினுடைய ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திலே கலந்து கொண்டு விவாதம் செய்த எதிர்க்கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் அவர்கள் நம்முடைய தேசத்தினுடைய பண்பாடாக இருக்கின்ற சனாதன தர்மத்தினையும் ஹிந்து தர்மத்தினையும் பாரத பிரதமர் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கடுமையாக இழிவாக எங்களுடைய
மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னது போல சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டு தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு பற்றி எதுவும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதற்கு விளக்கத்தை தந்தவுடன் கொல்லைப்புறமாக ஓடிய ராகுலை கண்டித்து எங்களுடைய தேசிய மாநில தலைமையினுடைய அழைப்பின் பெயரிலே கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இதிலே இனி வரும் காலங்களிலே பொறுப்பற்ற முறையிலே இந்த ராகுல் அவர்கள் செயல்படக்கூடாது என்று எங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து இன்றைக்கு கலைந்து சென்றிருக்கின்றோம். புதுச்சேரியில் உரிமம் காலாவதியான நிலையில் அதை புதுப்பிக்காத சாராய கடைகளுக்கு கலால் துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சாராய கடைகள் கள்ளு கடைகளுக்கு ஆண்டுதோறும் ஏலம் விடப்படுகின்றன. அதன் அடிப்படையில் சாராயம் கள்ளு கடைகளை அரசின் கலால் துறை உரிமம் பெற்று தனியார் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் 85 சாராய கடைகளும் 66 கள்ளு கடைகளும் அமைந்துள்ளது. காரைக்கால் பிராந்தியத்தில் 25 சாராய கடைகளும் 26 கள்ளு கடைகளும் உள்ளன. இவற்றிற்கு நிகழாண்டுக்கான உரிமம் கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்தது. இதையடுத்து அவற்றிற்கு புதியதாக ஏலம் விடப்பட்டது. ஆனால் கடந்த 4 நாட்களாக புதுச்சேரியில் 14 கள்ளு கடைகள் மட்டுமே ஏலத்தில் எடுக்கப்பட்டன. சாராய கடைகளை யாரும் ஏலம் எடுக்கவில்லை. சாராய கடைகளுக்கான உரிமம் முடிவடைந்த நிலையில் புதுப்பிக்காததால் அவற்றை நடத்துவதற்கு கலால் துறையினர் தடை விதித்தனர். இதையடுத்து புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகள் கள்ளு கடைகளுக்கு கலால் துறையினர் சீல் வைத்தனர். காரைக்காலில் படுகொலை செய்யப்பட்ட பள்ளி சிறுவனின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் நிதியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தை சேர்ந்த சிங்காரவேல் சுதா சம்பதியின் 12 வயது மகன் படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து சிறுவனின் பெற்றோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி சந்தித்து குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அமைச்சர் திருமுருகன் பரிந்துரையின்படி சிறுவனின் குடும்பத்தினருக்கு முதல்வரின் நிவாரண நிதியில் இருந்து ரூபாய் 5 லட்சம் கருணை தொகை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி முதல்வர் ரங்கசாமி தனது அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் முன்னிலையில் சிறுவன் குடும்பத்திற்கான நிவாரண தொகைக்கான காசோலையை வழங்கினார். அப்பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தி சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலய ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் சண்முகா கோல்டன் சிட்டியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மின் விளக்குகளை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் சண்முகா கோல்டன் சிட்டி பகுதி மக்களுக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் முயற்சியில் மின் விளக்குகள் அமைப்பதற்கான ஆணை பெறப்பட்டு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து மின் விளக்குகளை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் சண்முகா கோல்டன் சிட்டி பொதுமக்கள் உட்பட பாஜகவினர், கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas.
புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 04132357 செய்திகள் தொடர்கின்றன. பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என மாநில அதிமுக தலைவர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் என கவர்னர் மற்றும் பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து வலியுறுத்தி வருவதால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சக்கட்ட மோதல் நிலவுகிறது. இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் நடைபெறாததால் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கியுள்ளது என குற்றம் சாட்டினார். பாஜக மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் சூழல் உருவாகி உள்ளதால் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவளித்து ஆட்சியில் பங்கு பெற இரவு காத்த கிளி போல் திமுக காங்கிரஸ் உள்ளது. யார் ஆதரவு அளித்தாலும் இதே நிலைதான் ஏற்படும் என்பதை உணர்ந்து என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றார். மறைந்த முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்தும் புதுச்சேரி அரசியலின் தற்போதைய சூழல் குறித்தும் மறைந்த முன்னாள் சபாநாயகர் மக்கள் தலைவர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை தனது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது முதல் கட்ட ஆலோசனை என்றும் மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளை ஒன்றிணைத்து அடுத்த கட்ட ஆலோசனை நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்காலத்தில் எந்த கட்சியில் இணையலாம் என ஆலோசனை செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்ய தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப கோரி காங்கிரஸ் கட்சியினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொதுமக்களுக்கு அரிசி வழங்க வேண்டும், மதுபான கடைகளின் நேரங்களை குறைத்து முறைப்படுத்த வேண்டும், நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அதனை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என உறுதியளித்தார். முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் வைத்திலிங்கன் அவர்களின் ஆலோசனைப்படியும் அடுத்து நமது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் வி.என். அவர்களுடைய
ஆலோசனைப்படியும் இந்த 4 கோரிக்கைகளை நாங்கள் முதல்வர் மரியாதைக்குரிய முதல்வர் ரங்கசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். அதாவது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மேலும் இந்த ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும், ரெஸ்டோ பார்களை முறைப்படுத்த வேண்டும். டைம் அதாவது மதியானம் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டைம் குறைக்கணும். எல்லா பாருமே டைம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 4வதாக மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆரோவில் வாசிகளாக மாறி பல வெளிநாட்டவர்கள் தங்களுக்கு தெரிந்த வேலைகளை செய்து கொண்டு புதுச்சேரியில் வசித்து வருகின்றனர். அதில் ஒருவர்தான் ரஷ்யாவை சேர்ந்த செர்கேவின் குடும்பம். அவர் தனது மனைவி தான்யா மற்றும் 3 குழந்தைகளுடன் ஆரோவிலில் வசித்து அதே பகுதியில் உள்ள ஆட்டோமொபைல் பணிமனையில் வேலை செய்கிறார். இவரது குடும்பம் கார் மற்றும் 2 வீலரில் பயணிக்காமல் ஆரோவிலில் இருந்து புதுச்சேரிக்கு ரிக்ஷாவில் பயணப்பட்டு வருகிறது. வெயிலோ மழையோ தாங்காத வகையில் மேல்கூரை பக்கவாட்டில் தடுப்பு திரை என வடிவமைக்கப்பட்டுள்ள ரிக்ஷாவை செர்கே எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் அவரே மிதித்து ஓட்டிச் சென்று வருகிறார். இது அனைவரது கவனத்தையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. பணியின் போது உயிர் இழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி வாரிசு சங்கத்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசை வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டு கொள்ளவில்லை. இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாஜக எம்எல்ஏக்களின் புகார்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி தர்மத்தை மீறவில்லை என்று பதில் அளித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி டெல்லி சென்று டெல்லி மேலிட தலைவர்களை சந்தித்து மனு அளித்து வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லி சென்றுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பாஜக எம்எல்ஏக்கள் கட்சி தலைமையை சந்திப்பது அவர்களது விருப்பம், அவர்களுக்கு தேவையானதை கேட்கிறார்கள் என்றார். கூட்டணி தர்மத்தை முதல்வர் மீறிவிட்டதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளார்களே என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் அது மாதிரி தெரியவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கமாக முதலமைச்சர் செயல்படுவதாக பாஜக கூறியுள்ள குற்றச்சாட்டு குறித்து கேட்டதற்கு மக்களுக்கான மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தும், புதுச்சேரியை சிறந்த மாநிலமாக கொண்டு வர எல்லா திட்டங்களையும் அரசு செயல்படுத்தும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
CBSE and State Board 10th and plus 2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.